நாய் நாய் ஊர்ல நாய் கூட டோப்பா வைக்குது. என் தலைமுடி பாலு பாலு. யார் சார் நீங்க? என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? என்ன தெரியல, நான் தான் உங்க கூட வேலை செய்ய வணங்காமுடி. என்ன சார் இது, சலூன்ல இருந்து பாதியில ஓடி வந்துட்டீங்களா? ஐயோ, என் ஒரிஜினல் முடியே இவ்வளவுப்பா. பாலு சீக்கிரம் கொடுப்பா. சார், இந்த முடியை வச்சுக்கிட்டா நீங்க ஆபீஸ்ல அவ்வளவு ஸ்டைல் பண்ணீங்க? பாலு சீக்கிரம் கொடுத்துப்பா. ஒரு நிமிஷம். உமா கொடுத்துட்டுமா? வேண்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இதே தலையோட ஆபீஸ்க்கு வரீங்க. உங்க அழகை எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க. இத வந்து எங்க வீட்ல வாங்கிக்கிறீங்க. அது வரைக்கும் எண்ணெய் போட்டு சிவி வச்சிருக்கோம். மேலிடம் சொல்லிட்டாங்க, என்னால மீற முடியும். பாய். வாயா, இவ்வளவு இடம் காலியா இருக்கு. ஏதாவது புது படம் விளம்பரம் பண்ணுங்க. சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறீங்க. வரட்டுமா? பாய். தலை பாரமா இருக்கு. உமா, இங்க வாமா. என்னத்த? இந்த புடவை எது? புதுசா வாங்கினேன், நல்லா இருக்கா? இப்படி ஒரு புடவை வாங்க போறேன்னு முதல்ல என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? ஏன் அத்த? கருப்பு கலர் இந்த குடும்பத்துக்கு ஆகாதுமா. நான் வேற வீட்டு பொண்ணு தானே. அது உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். இப்ப நீ இந்த வீட்டு பொண்ணு. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ என் மாமியார் கருப்பு கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் கட்டினதில்லை. உமா, உமா, என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. வா. என்னடி அப்படி பாக்குற? கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே இப்படி பட்டமரமா நிக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. வேதனைப்படாதடி, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வாரம் திருச்சியில கல்யாணம், அவசியம் வந்துடணும். கண்டிப்பா நாங்க 2 பேரும் வரோம். முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம், போதுமா? ஆமா, வீட்டுல யாரையும் காணோம்? மாமனார் மாமியார் கடைக்கு போயிருக்காங்க. உங்க வீட்டுக்காரரு? அவரும் தான். உன்னை விட்டுட்டா? இல்ல, அது வந்து எனக்கு கொஞ்சம் லேசா தலைவலி, அதனால அவரையே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். சரிடி, நீ உன் வீட்டுக்காரோட கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். என்ன, வரட்டுமா? என்ன ஆட்டு சத்தம் கேக்குது? தெரியலையே. அம்மா, உமாவோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக திருச்சி போயிட்டு வந்துடும். திருச்சிக்கு போறீங்களா? சொல்லவே இல்லையே. அத்தை, கல்யாணத்துக்கு போறோம்னு 4 நாளைக்கு முன்னாடியே சொன்னேனே. கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேன். உள்ளூர் கல்யாணம் நினைச்சேன். திருச்சிக்கு போறதை என்கிட்ட சொல்லலையே. வெளியூருக்கெல்லாம் போக வேண்டாம். இப்படி திடீர்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாவம், அந்த பொண்ணு ஒரு விதவை. அவளுக்கு அம்மாவை தவிர வேற யாருமே கிடையாது. நாங்க 2 பேரும் வந்து கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கறோம் சொல்லிருக்கோம். சொல்லுங்களே. ஆமாமா. நீங்க போகலன்னா அங்க கல்யாணம் நின்னு போயிடாது. நீங்க ஒண்ணும் போக வேண்டாம். என்னங்க என்ன கேட்டா? இது வீடா இல்ல ஜெயிலா? என் சிநேகிதியோட கல்யாணத்துக்கு போறது கூட இந்த வீட்ல எனக்கு உரிமை கிடையாதா? அம்மா, டிக்கெட் எல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டோமா. இந்த ஒரே ஒரு தடவை திருச்சி போயிட்டு வந்துடுமா, அப்புறம் திருச்சியே போக மாட்டோம். நான் சொன்னதுதான். ஊருக்கு போறதை விட்டுட்டு வேற ஏதாவது இருந்தா சொல்லு. ஐயோ, இப்ப டிக்கெட் திருப்பி கொடுத்தா முக்காவாசி பணம் போயிடுமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி சித்திரவதைகளை அனுபவிக்கிறத விட பேசாமலே இருந்திருக்கலாம். மாமியார் இல்லாத வீட்டுக்கு தான் மருமகளை அனுப்புவேன்னு எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. அவங்க பேச்ச கேட்காதனாலதான் நான் இப்படி எல்லாம் அவமானப்படுறேன். அவ என்ன சொன்ன பாத்தியடா? நான் இருக்க கூடாதா? நான் போயிட்டா புருஷனை கூட்டிட்டு ஊரை சுத்தலாம் இல்லையா? ஐயோ அம்மா, அவ அப்படி சொன்னாமா? உமா, நீ அப்படியே சொன்ன? நீங்களும் ஒரு வீட்டுல மருமகளா வாழ்ந்தவங்க தானே. இப்படித்தான் நிக்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் உங்க மாமியாரோட உத்தரவை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் குறுக்க நிக்கிறீங்க? பாலு, அவ பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கா, நீயும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கியே. குரலுக்கு ஒரு பக்கம் இடினா எனக்கு 2 பக்கமும் இடி. இவன் மொத்தம் 3வது பக்கம். கொஞ்சம் சும்மா இருப்பா. எங்க என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வரேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல நீங்க? சொன்னேம்மா. இப்ப வர போறீங்களா இல்லையா? வரேம்மா. பாலு, அம்மா, பெத்தவ பேச்ச கேட்க போறியா இல்ல நேத்து வந்து அவ பேச்ச கேட்டு அவ பின்னால போப் போறியா? சொல்லுடா. இந்த 5 ரூபாய் ஆட்டோக்கு 2 கொடுத்து அனுப்பிச்சிரு. உமா, 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளு.
தொடாதீங்க. உங்க அம்மா தான் உங்களுக்கு முக்கியமா போச்சுல, அப்ப எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எங்க அம்மா பண்ணது தப்புதான். இருந்தாலும் நம்ம வேணா ஒண்ணு செய்வோமா? அவங்க கல்யாணம் முடிஞ்ச இந்த நேரம் நம்ம வீட்டுக்கு அவங்களை வரவழைச்சு அம்மாவே போய் பார்க்க சொல்லுங்க. லட்சுமி, ம்? அவங்க ஒரு விதவையோட கல்யாணத்துல கலந்துக்கிறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்லைங்க, இன்னைக்கு தெக்க சூலமாச்சே, அதனால போக கூடாதுன்ட்டியா? அதுக்குதான் பரிகாரம் இருக்கே. பின்ன ஏன் இப்படி நடந்துகிட்ட? கொஞ்ச நாளா கெட்ட கனவுகளா வந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ரயில் விபத்து அது இதுன்னு நடந்துட்டு இருக்கு. இவங்கள வெளியூருக்கு அனுப்புறது என் மனசுக்கு சரின்னு படல. இவ்வளவுதானா? இத நேரடியா நீ அவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அவ நம்ப மாட்டாளே. மூட நம்பிக்கை அது இதுன்னு அவனை எடுத்துட்டு போயிடுவா. இப்படித்தான் நீயா மனசுக்குள்ள எதையாவது நினைச்சுக்குவே, அதை வெளிப்படையா அவங்க கிட்ட சொல்றதும் கிடையாது. அனாவசியம் உனக்கு தான் இதுல கெட்ட பேரு. எனக்கு கெட்ட பேரு வரத பத்தி கவலை இல்லைங்க. அவனுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. ஆனே முகனே ஐங்கரனே ஏன் சக்குபாய் ஆடுற? வீட்டுல ஏதாவது சண்டையா? என் வீடு கிடக்குதுமா, எப்பவும் சண்டை நடக்கிற வீடு தானே. நான் ஒன்ன நினைச்சுதான் அழுகுறேன். உன் புள்ள பாலுவ எவ்வளவு பாசமா வளர்த்த. என்ன சொல்ற? அது என்னவோமா, 2 பேர் இருக்கிற மாதிரி சின்னதா ஒரு வீடு பாருன்னு சொல்லுச்சு. தனி குடித்தனம் போறாங்களோ என்னமோ. சார், நான் 25 வருஷமா ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தேன் என் கபால ரகசியத்தை ஒரு நிமிஷத்துல போட்டு வச்சுட்டான் சார் உங்க பையன் பாலு. நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. யாரு நீங்க? சார், நான் உங்க பையன் பாலு கூட ஆபீஸ்ல வேலை செய்யறேன் சார். அப்படியா? என் பேரு வணங்காமுடி. ஐயோ, தலையில பாதி முடியே காணல. என் தலைமுடி அதான் டோப்பா உங்க பையன் கிட்ட இருக்கு. சார், நான் உங்க பையன் பாலுக்கு என்ன சார் கெடுதல் பண்ணேன்? சார், கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க பையனும் உங்க மருமக உமாவும் சினிமாக்கு போனாங்க, பிக்னிக் போனாங்க, பீச்சுக்கு போனாங்க, ஆடினாங்க, பாடினாங்க. நான் என்னைக்காவது அவங்க காதலுக்கு குறுக்க நின்னு இருக்கேன் சார். கல்யாணத்துக்கு முன்னாடியே பாலு காதலிச்சானா? ஆமா சார். உமாவை தான் கல்யாணம் கட்டுவேன்னு என்கிட்ட சவால் விட்டான் சார். சார், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, நான் இதெல்லாம் சொல்றதுக்காக வரல சார். சார் சார், என் டோப்பா போப்பா. இப்படி சொன்னா எப்படி சார்? நான் அப்புறம் தரேன், போப்பா. அது வரைக்கும் நான் என்ன சார் பண்றது? நீ வரும்போது எப்படி வந்தியோ அப்படியே போ. இந்தா போ.